வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவை இரண்டாக பிரித்ததே காங்கிரஸ் கட்சிதான். ஹரியானா மாநிலத்தில் பிவானி மகேந்திர நகர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் தரம்பீர் சிங்கிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் ராமர் என்று சொன்னாலே கைது எனவும் சாடல். கடவுளின் தூதர் மோடி என்றால் கொரோனாவை விரட்டாமல் டார்ச் லைட் அடிக்க சொன்னது ஏன்? தான் ஒரு இறை தூதன் என நினைப்பதாக பிரதமர் மோடி கூறியது இணையத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் ராகுல் காந்தி பதிலடி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நிறைவு. இதுவரை 5 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் நாளை நடைபெறுகிறது 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு. (2026) தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக ஸ்டாலின் மீண்டும் பிரசாந்த் கிஷோரை பணிக்கு அமர்த்த உள்ளதாக தகவல். இருவரும் ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல். சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகள் குறித்த தகவல் பெரும் விவாதம். இது தொடர்பாக கேரள முதல்வருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தடுப்பணை கட்டும் பணியை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் காவி உடையில் திருவள்ளுவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். அரசு அங்கீகரித்த புகைப்படத்தை மாற்றி சாதி மதம் சமயம் சார்ந்து திருவள்ளூர் புகைப்படத்தை வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என குற்றச்சாட்டு. கூகுள் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் புதிய செல்போன் ஆலை முதல் முறையாக அமைப்பதால் முதல்வர் மு க ஸ்டாலினை தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்திக்க திட்டம். RSS அமைப்பில் மோடிக்கு எதிராக அதிருப்தி. அமித்ஷா தான் பிரதமர் என்று மோடிக்கு எதிராக உள்ளடி வேலை. அதனால்தான் இந்த முறை RSS தேர்தல் பணிகளை செய்யவில்லை என மூத்த பத்திரிகையாளர் அதிர்ச்சி பேட்டி. பிரதமர் மோடியின் பேச்சை கண்டித்து தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த காங்கிரஸை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிண்டல். தேதியை முன்பே அறிவித்ததால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என அவர் கூறிய நிலையில் தங்களுக்கு பீப் பிடிக்கும் மாட்டிறைச்சி சமைத்து வையுங்க என கூறி EVKS இளங்கோவன் பதிலடி. வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பி போலீசார் முன்பு சரணடைய வேண்டும். இது எனது கடைசி எச்சரிக்கை என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேச்சு. பாலியல் பலாத்கார வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்ததே தேவகவுடா தான். முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. இந்த எச்சரிக்கை விடுப்பது எல்லாம் மக்களிடம் அனுதாபம் சம்பாதிக்க தேவகவுடா செயல்படுவதாக சூசகம். ஆம் ஆத்மி கட்சியினருக்கு நல்ல குணாதிசயங்கள் கிடையாது. பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் விமர்சனம். பல ஊழல்களை செய்து சிறைக்கு சென்ற பிறகும் தங்கள் பதவிகளை விட்டு விலக மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணையை தொடங்கிய CBCID பீடு தோட்டத்தில் பரபர ஆய்வு. நாங்குநேரியில் அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்கும் விவகாரத்தில் பேருந்து நடத்துனருடன் வாக்குவாதம். துறை ரீதியிலான விசாரணையின் போது மயங்கி விழுந்தார் காவலர் ஆறுமுக பாண்டியன். வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில்
அவர் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை பரிந்துரை. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் பிஜய்பூர் மாவட்ட எல்லை பகுதியில் 7 நக்சலைட்டுகள் சுட்டு கொலை. நக்சலைட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் அதிரடி. 7 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல். பாஜக தோற்றாலும் சுலபமாக வெளியேறாது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகலா பிரபாகர் கணிப்பு. மனைவி பாஜக ஆட்சியில் மத்திய அமைச்சர் என்றாலும் கணவர் பாஜக ஆட்சியை மிக கடுமையாக விமர்சனம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் கலாச்சார மையம் கட்டும் பணிகளை நிறுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1460 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டம். சென்னை தாம்பரத்தில் நோ பார்க்கிங்கில் நின்ற அரசு பேருந்துக்கு 1000 ரூபாய் அபராதம். தாம்பரம் டிராபிக் போலீசார் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை கண்காணித்து அபராதம் விதிக்கும் பணியில் ஆங்காங்கே டிராபிக் போலீசார் நடவடிக்கை. என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை. கலந்தாய்வுக்காக 2 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம். குற்றால அருவிகளில் குளிக்க தடை நீட்டிப்பு. நீர்வரத்து குறைந்ததால் குற்றாலத்தில் மெயின் அருவி தவிர மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் மழை. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. 7000 ரூபாய் அபராதம் விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் அருகே தந்தையை கத்தியால் குத்தி கொலை முயற்சி செய்த மகன். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தந்தை மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே சைக்கிளில் சென்ற முதியவர் மீது பேருந்து மோதி விபத்து. உடல் நசுங்கி முதியவர் பரிதாப பலி. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. அம்பாசமுத்திரம் அருகே அணவன் குடியிருப்பு பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கிய சிறுத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடல். பாபநாசம் சரகத்தில் கடந்த சில நாட்களில் மட்டும் 4 சிறுத்தைகள் பிடிபட்டதாக தகவல். மராட்டிய மாநிலம் தானே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் பலி, 60 பேர் காயம். விபத்து நடந்த தொழிற்சாலைக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர். மீட்கும் பணிகள் தீவிரம். பெங்களூர் புறநகர் பண்ணை வீட்டில் மது விருந்து. நடிகர்கள் உள்ளிட்ட 86 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி. அனைவருக்கும் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி நோட்டீஸ். விசாரணைக்கு பின் அவர்கள் கைதாக வாய்ப்பு. காசாவில் மசூதியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகளை வீசியும் ஆளில்லா விமானங்களை அனுப்பியும் சரமாரி தாக்குதல். தாக்குதலில் 10 குழந்தைகள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டதாக அரபு நாட்டின் செய்தி நிறுவனங்கள் தகவல்.
தைவானை மிரட்டுவதற்காக அந்நாட்டை சுற்றி சீனா திடீர் போர் பயிற்சி. தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் சமீபத்தில் பதவியேற்ற நிலையில் சீனாவின் போர் பயிற்சிக்கு தைவான் கண்டிப்பு. நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார்மயமாக்க பாகிஸ்தான் திட்டம். சோதனை முயற்சியாக முதலில் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனியார்மயமாக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாக கடும் பொருளாதார நெருக்கடியால் நடவடிக்கை. இங்கிலாந்தில் ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரத்தை தொடங்கினார் ரிஷி சுனக். பிரதமராக முதல் முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ளும் தேர்தல். மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பலத்த காற்று வீசல். நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை அமைப்புகள் சரிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி ஒரு குழந்தை உள்பட 9 பேர் உயிரிழப்பு, 50 பேர் படுகாயம். படுகாயம் அடைந்தவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழு மற்றும் போலீசார். கேரளாவில் கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. கனமழை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நடிகர் ரஜினிகாந்திற்கு சர்வதேச அளவில் பல அங்கீகாரங்கள். தற்போது ஐக்கிய அரபு அமீரக அரசு ரஜினிகாந்திற்கு கோல்டன் விசாவை வழங்கி கௌரவிப்பு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் இதுதான் முதல் முறையில் அரண்மனை 4 படம் படைத்துள்ள சாதனை. பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 100 கோடி வசூலை கடந்துள்ளதாக அறிவிப்பு. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாக்கியிருக்கும் ஏஸ் திரைப்படம் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரல். மாறன் இயக்கத்தில் உருவான காவல்துறையினர் பெருமை மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பச்சை விளக்கு திரைப்படம் திரையரங்குகளில் சிறப்பு காட்சி திரையிட தமிழக அரசு அனுமதி. ரூபாய் 358 கோடி மதிப்புள்ள வைர நகையுடன் பிரியங்கா சோப்ரா ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரை கவனத்தையும் ஈர்ப்பு. இந்தியாவில் 30 ஓவர் கிரிக்கெட் தொடர் அதிகாரப்பூர்வ தீம் பாடலை வெளியிட்டது ICC. உளுந்தூர்பேட்டை எலவனாசூர் கோட்டை கிராம அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தேரோட்ட விழா. திருத்தேர் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.